அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று துல்ஹஜ் நாலாம் நாளாகும். துல்ஹஜ் நாளில்தான் ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். துல்ஹஜ் நாளில் யாரு நோன்பு வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களின் வறுமையை போக்குகிறான். இந்த மாதம் அதிக நல்ல அமல்களை செய்து அல்லாஹுவிடம் நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதில் ஒரே ஒரு கலிமா, ஆனால் அதற்கு கிடைக்கும் பலன்கள் 4 இருக்கிறது. அந்த 4ம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த கலிமாவை நாம் ஓதினால் நமக்கு 4 பலன்கள் கிடைக்கும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன். யார் ஒருவர் இந்த கலிமாவை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் 4 வகையான பலன்களை தருகிறான். முதல் பலன், வறுமை அவர்களுக்கு வராது. வறுமையால் அவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள். இரண்டாம் பலன், இந்த கலிமா கபூரில் நமக்கு துணையாக இருக்கும். அந்த இருட்டு வீட்டில் இந்த கலிமா நமக்கு துணையாக இருக்கும். மூன்றாவது பலன், வாழ்க்கையில் செல்வம் வேண்டும் என்றால், தன் தொழிலில் பரக்கத் வேண்டும் என்றால் இந்த கலிமாவை ஓத வேண்டும். நான்காம் பலன், இந்த கலிமா சொர்க்கத்தை நமக்கு அடைய செய்துவிடும். இந்த 4மே நமக்கு வேண்டும் என்றால் இந்த கலிமாவை நாம் தினமும் 100 முறை ஓத வேண்டும். அதுவும் இந்த 10 நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதால், துவாக்கள் உடனே கபூல் செய்யப்படுவதால் இன்ஷா அல்லாஹ் நாம் இதை அதிகம் ஓதி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.